பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஃபீல்டு நிறைய ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்வம் எதுல இருக்கோ அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அதை வந்து பெருசா கொண்டு வரணும், எனக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு. சரி, எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது இருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாவே எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பை நேச்சுரலாவே நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், வெளியில வாங்க மாட்டேன். பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே வந்து இப்ப எங்க காலேஜ் இருக்கு அப்படின்னா எங்க காலேஜ் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆவரணம் கிடைக்கும். நான் சொல்றதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே நான் அந்த பூக்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவேன், லஞ்ச் பிரேக்ல அப்படி கலெக்ட் பண்ணி வீட்லயே அதோட போய் நானே ஃபார்முலேட் பண்ணுவேன். ஃபார்முலேட் பண்ணி நான் அது போடுவேன். நான் ரொம்ப வந்து ஒரு மாடர்னான ஒரு கலர், டஸ்கி ஸ்கின் டோன் அப்படின்னு, பிரைட் ஸ்கின் எல்லாம் கிடையாது, மாடரேட்டான கலர் தான். பட் வயசு பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசை, கனவு. அந்தந்த வயசுல அவங்கள அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறது. இப்ப நம்மள வந்து பியூட்டிஃபுல்லாவும் ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மத்தவங்களுக்காகவா அப்படின்னு கேட்டா 100% கிடையாது. நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட். இப்ப நீங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் லேடிஸ். சோ நம்ம ப்ராடக்ட வந்து ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வந்து உங்க ப்ராடக்ட பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை பிடிக்கணும். உங்களை பிடிச்சா மட்டும்தான் உங்க ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. நான் சொல்றது வந்து என்னோட முழுக்க சொந்த அனுபவம். இந்த 2-3 வருஷமா கிட்டத்தட்ட 2022ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயங்களும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் தெரியும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இல்ல, ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒரு விஷயங்கள் கத்துக்கிறது தான். எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து நம்ம ஒரே நாட்டுல ஓவர் நைட் ஒண்டர்ல நம்ம வந்து யாருமே ஜெயிச்சிட முடியாது. இப்ப நம்ம இந்த விஷயங்கள் கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், இன்னும் நம்ம சோசியல் மீடியாஸ் திறந்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நம்ம போட்டி போட்டு முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரூவன் ப்ராடக்டா இருக்கணும். எல்லா வகையும் சாஸ் அந்த மாதிரி நம்ம ரிவ்யூஸ் பார்த்து தானே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பெஸ்டா இல்லையா நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு எங்க ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குது, எங்களோட ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான். என் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மணி பேக் கேரண்டியே கொடுக்குறேன். மணி பேக் கேரண்டி அப்படின்னா என் ப்ராடக்ட் வாங்கின 30 நாள்ல நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் ஒர்க் ஆகலைன்னா 1 ரூபா 2 ரூபால நீங்க என்ன பணம் என்கிட்ட கொடுத்தீங்களோ அதை நான் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துறேன். யூ ரிட்டர்ன் பேக் மீ தி ப்ராடக்ட். இது எதுக்கு அப்படின்னா என் ப்ராடக்ட் மேல நான் வச்சிருக்கிற கான்பிடன்ஸ். காரணம் என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து டெஸ்ட் பண்ணி இது நிஜமாவே ரிசல்ட் கொடுக்குதா, இது இந்த பர்பஸை சால்வ் பண்ணுதா அப்படிங்கிற